ஜங்கிள் புக், டார்சன் மாதிரியான திரைப்படங்களை பார்க்கும்போது அது வெறும் கற்பனை கதை அப்படின்னு தான் நம்மள நிறைய பேர் நினைச்சிருப்போம். ஆனால் உண்மையிலேயே சில சிறுவர்கள் காட்டுக்குள்ள சிக்கி விலங்குகளால் வளர்க்கப்பட்ட சம்பவங்களை தழுவிதான் அந்த திரைப்படங்களை எடுத்திருக்காங்க. அப்படி காட்டுக்குள்ள தொலைஞ்சு போய் விலங்குகள் கூட சேர்ந்து வளர்ந்த குழந்தைகளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரஷ்யன் பேர்ட் பாய். ரஷ்யாவை சேர்ந்த இந்த சிறுவனோட கதை கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த சிறுவன் காட்டுக்கு பதிலாக வீட்டுக்குள்ள தான் வளர்ந்துருக்கான். ஆனால் சிறுவனோட தாய் தன்னோட மகனை சரியாக கவனிக்காம ஒரு சின்ன அறைக்குள்ள அடைச்சி வச்சு தான் வளர்த்துருக்காங்க. அந்த அறையில் நிறைய கூடுகளும் அதில் பறவைகளும் மட்டும்தான் இருந்திருக்கு. சின்ன வயசுல இருந்தே இப்படி ஒரே அறைக்குள்ள பறவைகளோட வளர்ந்ததால அந்த சிறுவனுக்கு தானும் ஒரு பறவை அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மனிதர்கள் மாதிரி பேசவோ பழகவோ தெரியல. அந்த சிறுவனுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் பறவை மாதிரி கத்துறது. சிறுவனுக்கு 7 வயசு இருக்கும்போது இதை பத்தி கேள்விப்பட்ட சில சமூக ஆர்வலர்கள் அந்த சிறுவனை மீட்டு குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் சேர்த்திருக்காங்க. தினா சனிச்சர். 1897ஆம் ஆண்டு சில வேட்டையர்கள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள காட்டுக்கு வேட்டைக்கு போனப்போ ஏறக்குறைய 6 வயசுள்ள ஒரு சிறுவன் ஓநாய் கூட்டத்தோட இருந்ததை பார்த்துருக்காங்க. அந்த வேட்டையர்கள் சிறுவனை மீட்டு சாதாரண வாழ்க்கை வாழ வைக்க ஒரு காப்பகத்தில் சேர்த்திருக்காங்க. ஆனால் ஓநாய் கூடையே வளர்ந்த அந்த சிறுவன் தானும் ஒரு ஓநாய் அப்படின்னு உறுதியாக நம்பினதால காப்பக பணியாளர்கள் சொல்லி கொடுத்த எதையுமே கற்றுக்கல. அந்த காப்பக பணியாளர்கள் தான் அந்த சிறுவனுக்கு தினா சனிச்சர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. வாழ்நாள் முழுக்க காப்பகத்திலேயே இருந்த தினா சனிச்சர் கடைசி வரைக்கும் ஓநாய் மாதிரி சத்தம் போட்டு மாமிசத்தை மட்டும் சாப்பிட்டு விலங்கு வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காரு. இந்த சம்பவத்தை தழுவிதான் ஜங்கிள் புக் கதை எழுதப்பட்டதா சொல்லப்படுது. சிரியன் கெசல் பாய். 1946ஆம் ஆண்டு ஒரு 10 வயது சிறுவன் சிரியாவில் உள்ள பாலைவனத்தில் கெசல் மான்களோடு சேர்ந்து வாழ்ந்து வந்ததை சில பொதுமக்கள் பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த சிறுவன் சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ரொம்ப வேகமாக ஓடுனதால ஈராக் இராணுவத்தோட ஒரு இராணுவ வாகனத்தை பயன்படுத்தி பின்னாடியே துரத்திக்கிட்டு போய் தான் அந்த சிறுவனை பிடிக்க முடிஞ்சிருக்கு. சிறுவனை மீட்டு காப்பகத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த சிறுவனுக்கு மான்களை விட்டு பிரிய சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் எப்படியோ ஒரு வழியாக காப்பகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. காப்பகத்தில் அந்த சிறுவனை மருத்துவர்களும் உளவியல் நிபுணர்களும் தீவிரமாக கண்காணிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வெளியிடப்பட்ட அறிக்கைப்படி அந்த சிறுவன் குழந்தையா இருக்கும்போதே அந்த பாலைவன பகுதிக்கு வந்திருக்கணும். அங்கே உள்ள மான் கூட்டம் அந்த சிறுவனை தங்களோட சேர்த்துக்கிட்டதால அந்த சிறுவன் தானும் ஒரு மான் தான் அப்படின்னு நினச்சிருக்கான். இந்த சிறுவன் மீட்கப்பட்ட சமயத்தில் நிறைய செய்திகள் வெளிவந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா சிறுவனுக்கு என்ன ஆச்சுன்னு எந்த தகவலும் இல்லை. ட்ரையன் கேல்டரர். ரொமேனியா நாட்டோட காட்டில் 2002ஆம் ஆண்டு மீட்கப்பட்ட சிறுவன் தான் ட்ரையன் கேல்டரர். அந்த சிறுவன் மீட்கப்பட்டப்போ சிறுவனுக்கு சுமார் 7 வயசு இருக்கும். அந்த சிறுவன் ஒரு காட்டுப்பகுதியில் சின்னதாக ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ள வாழ்ந்து வந்ததை பார்த்த உள்ளூர் மக்கள் கொடுத்த தகவல் மூலமா அதிகாரிகள் அந்த சிறுவனை மீட்டிருக்காங்க. அந்த சிறுவன் காட்டுக்குள்ள வாழ்ந்த சமயத்தில் சில நாய்கள் தான் உணவு தேடி கொண்டு வந்து கொடுத்து சிறுவனை வளர்த்துருக்குங்க. சிறுவனோட பெற்றோரை பற்றி தீவிரமாக விசாரிச்சதுல அதிகாரிகள் ட்ரையனோட அம்மாவை கண்டுபிடிச்சாங்க. அவங்க கிட்ட கேட்டப்போ ட்ரையனுக்கு சுமார் 4 வயசு இருக்கும்போது குடும்ப சூழ்நிலை காரணமா ட்ரையனை தத்து கொடுத்ததாகவும் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரையன் சுமார் 3 ஆண்டுகள் மனித தொடர்பு இல்லாம காட்டுக்குள்ள வாழ்ந்ததால பேசவும் பழகவும் தெரியல. இருந்தாலும் மருத்துவர்கள் முறையான சிகிச்சை மூலமா ட்ரையனை சாதாரண நிலைமைக்கு மாத்திட்டாங்க. ஆக்சனா மலையா. உக்ரைன் நாட்டை சேர்ந்த ஆக்சனா மலையாவோட பெற்றோர் மதுவுக்கு அடிமையானதால ஆக்சனாவை கண்டுக்காம விட்டுட்டாங்க. இதனால சுமார் 3 வயது இருக்கும்போதே அந்த சிறுமி அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த தெருநாய்களோட சேர்ந்து வளர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நாய்களும் ஆக்சனாவை தங்கள்ல ஒருத்தியா ஏத்துக்கிட்டு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்துருக்குங்க.
அதனால அந்த சிறுமிக்கு நாயோட எல்லா குணங்களும் இருந்திருக்கு, மனித குணம் மட்டும் சுத்தமா இல்ல. இப்படியே சுமார் 5 ஆண்டுகள் ஓடி இருக்கு. அதுக்கப்புறமா தான் சில உள்ளூர் மக்களும் சமூக ஆர்வலர்களும் சேர்ந்து ஆக்சனாவை மீட்க முடிவு செஞ்சிருக்காங்க. முதல் முயற்சியில அந்த நாய்கள் ஆக்சனாவை மீட்க வந்த எல்லாரையும் விரட்டி அடிச்சிருக்குங்க. இருந்தாலும் எப்படியோ ஒரு வழியா ஆக்சனாவை மீட்டு சாதாரணமா மாற்ற முயற்சி செஞ்சிருக்காங்க. அந்த முயற்சி வெற்றியும் அடைஞ்சி ஆக்சனா சாதாரணமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. 2013ஆம் ஆண்டு ஆக்சனா தன்னோட வாழ்க்கையை பத்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல கூட சொல்லியிருக்காங்க. இவான் மிஷிகோவ் 1996ஆம் ஆண்டு ரஷ்யாவை சேர்ந்த இவான் மிஷிகோவ் தனக்கு 4 வயது இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியேறி இருக்காரு. இதுக்கு காரணம் இவானோட குடும்பத்துல நிலவன மோசமான சூழல். வீட்டை விட்டு வெளியேறின இவான் முதல்ல பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சமயத்துல சில நாய்கள் அவருக்கு அடிக்கடி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்குங்க. ஒரு கட்டத்துல அந்த நாய்கள் இவானையும் தங்களோடையே சேர்த்துக்குச்சுங்க. இதை பலமுறை நேர்ல பார்த்த காவலர்கள் இவானை மீட்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா இவானும் அந்த நாய்களும் அதை சுத்தமா விரும்பல. அதனால அந்த முயற்சி பலமுறை தோல்வி அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் காவலர்கள் விடாப்பிடியா இவானை மீட்டு காப்பகத்துல சேர்த்திருக்காங்க. அந்த சமயத்துல இவானுக்கு நல்லாவே பேச தெரிஞ்சிருக்கு. ஆனா மனதளவுல பாதிக்கப்பட்டிருந்ததால பேசவும் மற்ற மனிதர்கள் கூட பழகவும் விரும்பல. சில பல உளவியல் சிகிச்சைக்கு அப்புறமா தான் இவான் சாதாரணமா மாறி இருக்காரு. இப்போ இவான் தன்னோட படிப்பை முடிச்சிட்டு முழுமையா சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்து வர்றாரு. பெல்லோ நைஜீரியாவை சேர்ந்த பெல்லோ 1996ஆம் ஆண்டு சிம்பன்சி குரங்குகள் கிட்ட இருந்து மீட்கப்பட்ட சிறுவன். பெல்லோவுக்கு பிறக்கும் போதே மனதளவுலையும் உடல் அளவுலையும் சில குறைபாடுகள் இருந்திருக்கு. அதனால அந்த சிறுவனோட பெற்றோர் பெல்லோவை குழந்தையா இருக்கும் போதே காட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. அந்த காட்டுல வாழ்ந்த சிம்பன்சி குரங்குகள் தான் அந்த குழந்தைய சுமார் 2 ஆண்டுகள் வளர்த்திருக்குங்க. அந்த சிறுவனை மீட்டு காப்பகத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த சிறுவனோட மொத்த நடவடிக்கையும் குரங்கு மாதிரி தான் இருந்திருக்கு. அதனால முதல்ல மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த சமயத்துல பெல்லோவோட வயசு 3 அல்லது 4 தான் இருக்கும். அதனால மருத்துவர்கள் பெருசா எந்த சிகிச்சையும் தேவையில்லைன்னு சொல்லி நேரடியா காப்பகத்துக்கு அனுப்பிட்டாங்க. காப்பகத்துல மற்ற குழந்தைகள் கூட பழக பழக பெல்லோவோட நடவடிக்கை தானாவே மாற்றமடைஞ்சிருக்கு. ஜான் செபன்யா 1991ஆம் ஆண்டு உகாண்டாவில் உள்ள காட்டிலிருந்து மீட்கப்பட்ட சிறுவன் தான் ஜான் செபன்யா. ஜானுக்கு 3 வயசு இருக்கும்போது ஜானோட அம்மாவை அவங்க அப்பாவே கொலை செஞ்சிருக்காரு. இதை நேரடியா பார்த்த ஜான் பயத்துல காட்டுக்குள்ள ஓடி போயிருக்காரு. காட்டுக்குள்ள இருந்த குரங்குகள் ஜானை நல்லபடியா வளர்க்க ஆரம்பிச்சிருக்குங்க. இப்படியே சுமார் 3 வருடங்கள் கடந்ததுக்கு அப்புறமா பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண் காட்டுல உள்ள மரத்துல ஏதோ ஒரு சிறுவன் இருக்கதை கவனிச்சு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தி ஜானை மீட்டிருக்காங்க. அப்போ ஜானோட நடவடிக்கை குரங்கு மாதிரி தான் இருந்திருக்கு. ஜானை காட்டுல இருந்து மீட்டப்போ ஜானுக்கு ஏறத்தாழ 6 வயசு. இது சின்ன வயசுங்கிறதால உடனடியா குழந்தைகள் காப்பகத்துக்கு அனுப்பி சரியான விதத்துல பேசவும் பழகவும் கற்றுக் கொடுத்துட்டாங்க. பாய் ரைஸ்டு பை வைல்ட் கேட்ஸ் கடந்த 2008ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவில் உள்ள மிஷியன்ஸ் பகுதியில் ஒரு சிறுவன் காட்டு பூனைகளோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்ததை ஒரு காவல்துறை அதிகாரி பார்த்துருக்காரு. முதல்ல அதை சாதாரணமாக நினைச்சாலும் லேசா சந்தேகம் வந்து பின்தொடர்ந்து போய் பார்த்துருக்காரு. அப்போதான் அந்த சிறுவனை அந்த பூனைகள் தான் வளர்க்குதுங்கன்னு தெரிய வந்திருக்கு. காவலர்கள் அந்த சிறுவனை மீட்க போகும்போது சில பூனைகள் சிறுவனுக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்துருக்குங்க. இன்னும் சில பூனைகள் சிறுவனை தன்னோட குட்டி மாதிரி நக்கிக்கிட்டு இருந்திருக்கு. சிறுவனை மீட்ட காவலர்கள் அடுத்ததா சிறுவனோட பெற்றோர் யாருன்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தேடல்ல சிறுவனோட அப்பாவை கண்டுபிடிச்சாங்க. அவர்கிட்ட நடத்தின விசாரணையில அவங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னும் தெருக்கல்ல படுத்து தூங்கும்போது தன்னோட மகன் காணாம போனதாகவும் சொல்லியிருக்காரு. கமலா அண்ட் அமலா இந்த சம்பவம் ரொம்பவே வினோதமானது. கமலா மற்றும் அமலா ஒரு ஓநாய் கூட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டப்போ கமலாவுக்கு 1.5 வயது, அமலாவுக்கு 8 வயது.
வேற வேற குடும்பத்தை சேர்ந்த அந்த 2 பேரையும் அவங்க பெற்றோர்கள் காட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. அவங்கள ஓநாய்கள் தான் வளர்த்து வந்திருக்குங்க. காட்டுக்கு பக்கத்துல இருந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சிலர் அந்த 2 பேரையும் பல முறை பார்த்திருக்காங்க. ஆனா அது ஏதோ ஆவி அல்லது பேய் அப்படின்னு பயந்து போய் ஓடி வந்துட்டாங்களாம். இது உண்மையான்னு கண்டுபிடிக்க நினைச்ச ஒருத்தர் காட்டோட மையத்துல ஒரு மரத்து மேல ஏறி பொறுமையா கண்காணிச்சு அது ஆவியும் இல்ல பேயும் இல்ல, 2 பேரும் கைவிடப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஓநாய் வாழ்க்கை வாழ்ந்த அந்த 2 பேரையும் மீட்டு காப்பகத்துக்கு அனுப்புனாங்க. இந்த சம்பவம் இந்தியாவில் மேற்கு வங்கத்துல 1920ஆம் ஆண்டு நடந்திருக்கு. கொஞ்ச காலத்துல 2 பேரும் மெதுவா இயல்பு நிலைக்கு திரும்பினாங்க. ஆனா 2 பேருமே சில ஆண்டுகளுக்கு அப்புறமா உடல்நல குறைபாட்டால இறந்து போயிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.